அதனால் அவரவர்கள் நீர் எங்கெங்கெல்லாம் சகடைகள் வர வேண்டும் என்று நினைக்கிறீரோ அங்கெங்கெல்லாம் 15 நாட்களோ அல்லது 30 நாட்களுக்குள்ளேயோ சகடைகள் எல்லாம் அங்கு உருவாகி நிற்கும். உமது பறைசாற்று நிறைகளும் முறைகளிலும் வேறொரு பரிமாணங்களிலே அனைத்துமே சிவசபை என்ற பரிமாணத்தை அனைவருக்கும் சென்று சேர்க்கும் என்பதே ஊர்ஜித நிலை. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். சரி, நான் கவலை கொள்ளல. ஆனா எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கு. இயல்புல வந்து அங்கங்க சீடர்கள் பயணப்பட்டுவாங்க தான் தெரியுது. எல்லாருமே பறைசாற்று நிலைக்கு, அதாவது திருமுருக படை வீரர்களா செல்லணும் அப்படிங்கிறத அந்த அவா எல்லார்ட்டையும் வந்திருக்கு. அதற்குண்டான சூழல்கள் அவங்களோட நிலைகள் அதெல்லாம் படிப்படியா மாறி எல்லாரும் ஒரு லீவ் ஓட்டு கூட வந்துருவாங்க. உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் கூறியதை போல் ஒவ்வொன்றாக நிகழ்கிறதல்லவா? நிகழ்ந்துவிடும் அனைத்தும் நாம் இருவரும் சிந்தையிலே கண்டதெல்லாம் இப்பொழுது தரிசனமாக தெரிகிறதே. ஆமாம், அது உண்மைதான். நாம் இவ்வாறு நிகழும் என்று 1 வருட காலத்திற்கு முன்பே இதை குறித்து நாம் இருவரும் உரையாடி உள்ளோம். அதுவே இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், மிக்க மகிழ்ச்சி. மகளிருக்கும் தனி சகடைகள் உருவாகும் பொழுது அதற்குண்டான விஷயங்கள், அந்த பெருஞ்சகடைகள், அதாவது ஆட்கள் எண்ணிக்கை கூட ஏறி போகிற சகடைகள் அனைத்தும் உமது எண்ணம் போல் அழகாகவே நிகழும். வரும் காலங்களிலே நான் கூறியதை போல் நம் சிவசபையே பெரிதாக மாறும், திசை நோக்கி மாறும், அனைத்தும் நிகழும். இங்கு திருமணங்களே நிகழ்த்தப் பெறும், அனைவருக்கும் நல் வாழ்க்கையானது தரப்பெறும் என்பதே விஸ்வாமித்திரன் ஆசி. இப்ப எல்லாமே பிறந்த நாள் இறந்த நாள் எல்லாமே இங்க கொண்டாடணும்னு நினைக்காங்க. திருமண நாளுக்கும் இங்க வந்து எல்லாமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாரும் உயர்வானவங்க இன்புற்று வாழும் நிலையை சிவசபை அளிக்கும் என்பதே நிலை, உண்மை நிலை. திருமால் உருவத்திலே இருக்கும் நீர் வாழ வைக்காமல் எங்கு செல்ல போகிறீர்? நிறைய இடங்கள்ல வந்து சூட்சம நூல் எல்லாம் வெளிப்படுது. ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போற அந்த அம்மாக்குள்ள போய்கிட்டு அகத்தியர் யாம் வந்து அமர்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழை தேவி போய் கடைசியா சிவசபைய அந்த வாழ்வின் கடைசி நிலையில வேண்டி நிக்கல வாழை தேவி போய் அவங்க பேசியிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அதிசயமான விஷயங்கள், ரொம்ப அபூர்வ நிகழ்வா நடந்துகிட்டு வருது. பிணிகள்லாம் தீர்க்கிட்டு வருது. முடியாத விஷயம், மருத்துவர்களால கைவிட்ட விஷயங்கள் இங்க கூடி நிக்கி, அதாவது அதிசயங்க நிகழ்வுலாம் இங்க சபையில நடந்துட்டு வருது. நன்றி சொல்லுதாங்க ரொம்ப பேரும். அந்த நிகழ்வும் நடந்தேறி வந்துகிட்டு இருக்கு. இங்குள்ள மருத்துவர்களுக்கு பூவுலகத்தில் உள்ளதே மருந்து. அகத்திய பெருமானை போல் உள்ள மருத்துவர்களுக்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே மருந்து. இங்குள்ளவர்களால் பூவுலகத்தில் உள்ள மூலிகைகளையே எடுத்து அனைத்தையும் செய்ய தெரியும், செய்ய முடியும். அதுவும் ஒவ்வொருவருக்குத்தான் அனைத்து மூலிகைகளுமே தென்படும், ஒவ்வொருவர்களுக்கு தென்படாது. அந்நிலையிலே அனைத்து வித லோகங்களுக்கும் செல்லும் அகத்திய பெருமானின் திருப்பாதத்தை பற்றி விட்டால் அவரால் எப்பிரபஞ்சத்தில் இருந்தும் எவ்வுலகத்தில் இருந்தும் எக்கண்டத்தில் இருந்தும் மருத்துவ நிகழ்வுகளை நிகழ்த்த முடியும். ஏன் கண் அசைத்தாலே மாறிவிடும். இருந்தாலும் அங்குள்ள சூட்சம கணக்குகளால் அதை நாம் செய்யக்கூடாது. அதனால் அம்மூலிகைகளை எடுத்து வந்து நிவாரண நிலையை அவர் அளித்து விடுவார் என்பதே உண்மை. ஹனுமன் எவ்வாறு சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு வந்தாரோ, அச்சஞ்சீவி மூலிகை எங்கிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியாமல் போனதோ, அதை போல்தான் இதுவும். இப்ப நவபாசான அந்த நிலையானது அப்படி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் உணர முடியல. ஒவ்வொரு நேரத்துல சீடர்களும் தாங்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த நவபாசான நிலைகள் வந்து எனக்குள்ள இருந்து வருதுன்னு சொல்லுதாங்க. எப்பவும் அந்த அதனுடைய ஆற்றல் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உமக்கு நான் ஒன்று கூறட்டுமா? பாலை சித்தரே, சொல்லுங்க. உம்மில் இருந்து வருவது நவபாசான நிலைகள் அல்ல, தசபாசான நிலைகள். நவபாசானம் என்று உரைத்தாலே தலை சுற்றுவார்கள். தசபாசானம் என்று உரைத்தால் என்ன நிகழுமோ? வேறேதும் செய்ய இயலாது. குருவாகிய உமக்கு
போகனின் நிலைகளால் போகனே உம்முள் அமர்ந்ததால் நீ கை வைத்தாலே நோய்கள் தீரும் நிலையை போகன் அளித்து விட்டான். சிவபெருமான் அளித்து விட்டார், அகத்திய பெருமான் அளித்து விட்டார். உன் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு நோய்களையும் நொடிகளையும் ஒவ்வொரு நரம்பு மண்டலங்களையும் சரி செய்யும் ஆயுதமாக திகழ்கிறது. நீர் நிற்கும் நிலையிலே நீர் பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் சிவபெருமானாகவும் நிற்கிறீர். என் நிலைகள் நிற்கிறீரோ நீர் கையிலே தாங்கும் ஆயுத நிலைகளும் மாறுகிறது. அதனால் நீர் நிற்கும் நிலை வைத்தீஸ்வர நிலை என்றால் அந்நிலைகளின் பரிமாணங்களும் நிலைகளும் வேறு. நீர் நிற்கும் நிலை சத்திய நாராயண நிலை என்றால் நீர் நிற்கும் நிலையும் பரிமாணங்களும் வேறு. நீர் தீர்த்து வைக்கப் போவது என்னவென்றால், எவர் இல்லத்திலும் அன்னம் இல்லா நிலை என்ற ஒரு நிலை வராது என்ற நிலை இன்னும் வரும் காலங்களிலே நமது சிவசபையிலே சத்திய நாராயண பூஜை நிகழும் என்பதை இன்றே நான் உரைக்கிறேன் பாரும். அட்சய பாத்திரம் போல் அவரவர் இல்லத்திலும் அன்னத்திற்கான பஞ்சமோ செல்வத்திற்கான பஞ்சமே இருக்காது. சத்திய நாராயண பூஜை என்பது மாதத்திற்கு ஒரு முறை நமது சிவசபையிலே நிகழும். அதை காணவும் அங்கிருந்து ஒரு கைப்பிடி அன்னம் கிடைத்தால் போதும் என்பதற்கும் எவ்வளவு கூட்டம் வரப்போகிறது என்பதை நீரே காணும். நீர் நிற்கும் நிலை சத்திய நாராயண நிலை. நான் இவ்வாசியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், அவர்களே உமக்கு அழைத்து கூறுவார்கள். ஆசியில் இவ்வரியை நான் கூறும் அந்நிலையிலே உணர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் நீர் சத்திய நாராயணனாகவே இவ்வூலோக முகத்துடன் சத்திய நாராயண கோலத்தில் தென்படுவீர் என்பதையும் உரைக்கிறேன் விஸ்வாமித்திரன். கருட பகவான் வணங்கி நிக்கிறது தெரியுது திருக்கோலம். உமக்கு தெரியும், நீர்தான் எல்லாம். இருந்தாலும் உம் சீடர்களுக்கும் இது தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் நாராயண கோலம் கொண்ட நீர் தன்வந்திரியாக அனைத்தையும் சரி செய்யும் நிலையும், சிவபெருமான் சொரூபத்தில் இருக்கும் நீர் வைத்தீஸ்வரனாக அனைத்தையும் சரி செய்யும் நிலையும், பிரம்மனாக இருக்கும் அத்தருணத்திலே தலையெழுத்தை மாற்றும் அந்நிலையையும் கொண்ட தத்தத்ரேய நிலையாக அனைவரையும் ஒன்றுபட வைத்து அது ஒரு தினமாக அத்தினம் பூஜிக்கப்படும். அத்தினம் இப்பொழுது நான் அனைவருக்கும் உரைக்க விரும்பவில்லை. அந்நிலையை உமக்கு தனியாக உரைக்கிறேன். சரி சரி சரி. ஏகாதசியின் பூஜையிலே இரண்டாவது பாதி. முதலில் அபிஷேக நிலைகள் முடிந்து நீர் தவத்திலே அமர்ந்த பின்பு நீர் அமரும் நிலை தன்வந்திரி நிலை. வாசி திருநாளிலே முதலிலே பூஜைகள் முடிந்து தவத்திலே அமர்ந்து பின்பு நீர் அமரும் நிலை வைத்தீஸ்வர நிலை. அதனால் அப்பூஜைகளிலே நிகழ்வுகளிலே வந்து உம்மிடம் ஆசி பெற்று திருநீரிட்டுக் கொண்டு செல்பவர்களுக்கு அனைத்து பிணிகளும் நீங்க பெறும் என்பதே ஊர்ஜித உண்மை. சத்திய நாராயண பூஜையை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு தினம் உள்ளது. செல்வம் கொழிக்கும் என்று வருபவர்களுக்கு சிவசபையிலே பிணிகள் நீங்கும், அன்னம் இல்லை என்ற நிலை இராது, சந்தோஷம் ததும்பும். அத்தினம் என்னவென்று உமக்கு நான் உரைக்கிறேன். இப்பொழுது அது அனைவருக்கும் அறியப்பட வேண்டிய சூட்சமம் இல்லை என்று அகத்தியர் உரைத்ததால் அதை இங்கு உரைக்காமல் இத்துடன் நிறுத்திவிடுகிறேன். வேற ஏதும் வினாக்கள் உள்ளதா? உன் சீடன் ஒரு மாத காலமாக 10 தினங்களாக சுற்றி திரிந்து அனைத்து அலுவல் பணிகளையும் பார்த்து மேற்கொண்டு அனைத்தையும் சரி செய்து அங்கு நிகழ்ந்த சிறு தடைகளால் அவனை உடனிருந்து தேற்றி அனைத்தையும் செய்து இப்பொழுது ஒரு நிலை
ஆக்கிவிட்டோம். இனி இப்பல்லவதேய நூல் என்பது நீர் அழைக்கும் அத்தருவாயிலே அத்தருணத்திலே வந்து நிற்கும் என்பதையும் விஸ்வாமித்திரன் இச்சீடனுக்கும் நூல் தாங்கும் சீடனுக்கும் ஆசையாக அளித்து அமர்ந்திருக்கிறேன். இது உமக்கு தெரிந்திருந்த பொழுதும் அனைவருக்கும் ஏதோ விஸ்வாமித்திரன் வரவில்லை, பேசவில்லை, என்னவோ ஆகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். இங்குள்ள சிறு அலுவல் பணிகளின் காரணமாக இந்நிலைகளின் வர இயலாத நிலை இருந்திருந்ததால் நானும் அதை கண்டு அமைதியாக இருந்து விட்டேன். இனி இந்நிகழ்வுகள் விஸ்வாமித்திரனின் ஆசிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் நிலையிலே ஆசீர்வதித்து, வேற ஏதும் வினாக்கள் உள்ளதா? வேற அங்க நீங்க வந்து இங்க அன்னைக்கு சீடனை கூப்பிட்டு வந்துருங்க. அது செங்கல்பட்டுல நடக்கக்கூடிய சற்சங்கத்துக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வைக்கல, மே 1 வச்சுக்காங்கன்னு நினைக்கேன். அன்னைக்கு அந்த நூல் பல்லவதேய நூல் தாங்க சீடனோட அந்த அந்த தினம் சரியா வருது. அன்னைக்கு வரதுக்கு உண்டான ஆட்சி நிலைகளை நீங்க கூப்பிட்டு வந்துருங்க. மே 1 நீர் உரைத்ததை போல் பல்லவதேய சீடனின் என்னுடன் பல்லவதேய சீடனை அழைத்து அங்கு வந்து செங்கல்பட்டு தளத்திலே விஸ்வாமித்திரன் ஆசி கூற அகத்திய பெருமானையும் உம்மையும் வணங்கி வந்து அமர்ந்து விடுவேன் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் உம்முடன். சரி சரி. அங்கேயும் சென்னைக்கும் வந்து இந்த பறைசாற்று நிலை வாகனம் வரும். அதற்குண்டான விஸ்வாமித்திர மகரிஷி பல்லவதேயத்துக்கு வரப்போகுது. அது என்னைக்கு வருதுன்னு தெரியல. அங்க வரையில ஒரு சகடையா வரப்போதோ 2 சகடையா வரப்போதோ தெரியல. அன்னைக்கு அங்கேயும் நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கணும். பல்லவதேயத்துல அனைத்தும் எண்ணம் போல் முதிர்ச்சியாக தேர்ச்சியாக அனைத்துமே நல் நிலைகளாக, உயர் நிலைகளாக, சொர்க்க நிலைகளாக, திருக்கைலாய ஆனந்த தாண்டவ நிலைகளாகவும், மாத்தங்கி நிலைகளாகவும், அறிவூட்டும் நிலைகளாகவுமே அமையப்பெறும் என்று விஸ்வாமித்திரன் ஆசி அளித்து அமர்கிறேன். வேற ஏதும் வினாக்கள் உள்ளதா? வேறு வினாக்கள் வந்து நீங்களா சொன்னாதான், வேற வினாக்கள் இல்லை. ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் எதுவும் இல்லை. நான் திருப்பி அடுத்த அமர்வுல கேட்கும். பாம்பாட்டி பெருமகனாரையும் வந்து ஒரு ஆசி சொல்லிருங்க. இவ்விகலோக நிலைகளிலே விஸ்வாமித்திரன் ஆசி கூறிக்கொண்டிருக்கும் தருவாயில் எப்பொழுதுமே பாம்பாட்டி ஆகிய நான் அவன் அருகிலேயே அமர்ந்து ரசித்து சிரித்துக் கொண்டிருப்பேன் என்பதே உண்மை நிலை. உம்மையும் அகத்திய பெருமானையும் எமக்கு பணித்த பணிக்காக நன்றிகளை தெரிவித்து, உமக்கு செய்யும் சேவைகள் அனைத்தும் எம் அப்பன் சிவனுக்கும் எம் அன்னை சக்தி தேவிக்கும் செய்யும் பணிகளாகவும், எமது உடலும் உயிரும் யாமும் பிரபஞ்சமும் ஆகிய திருமுருகன் அவரின் நினைவிலே என்றும் இருக்கும் என்னை இப்பணிக்கு பணித்ததற்காக என் குருவாகிய திருமுருகனையும் வணங்கி, நீர் வினவிய வினாக்கள் அனைத்திற்கும் விஸ்வாமித்திரன் ஆக்ரோஷமாக உரைத்ததை யாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்நிலைகளிலே அனைவரும் எளிதாக ஒரு நிலையை அடைந்து விடலாம் என்றிருந்த பொழுதும் அவரவர் தனது இயக்க நிலைகளால், மனசஞ்சலத்தால் வேறேதும் தேவையற்ற எண்ணங்களை ஓட்டி அதை பாதிப்புக்குள் ஆக்காமல் இயல்பாக எளிதாக அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்காகவே சிவசபையை நிர்மாணித்து நடத்தி கொண்டு வருகிறோம் என்பதை பாம்பாட்டி இங்குள்ள அனைவருக்கும் ஆசையாக அளித்து, அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும் என்பதையும் உரைத்து, பெருநூல் தாங்கும் சீடருக்கும் அகத்தியர்பட்டியிலிருந்து இப்பொழுது ஆசிகளை வாரி அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கும் சீடனுக்கும், திருநூல் தாங்கும் பல்லவதேய சீடனுக்கும் பாம்பாட்டியின் பரிபூர்ண ஆசிகளை அளித்து அமர்ந்திருக்கிறேன். பாம்பாட்டி.
திருப்படி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். சர்ப்ப சித்தாய நமோ நமக. சிவபன சித்த பெருமகனாரே நமோ நமக. வாழை சித்தரே, விஸ்வாமித்திரன் வந்தமர்ந்தேன். வேற எதுவும் ஆமாங்க, அவர் சர்ப்ப சித்தர் வந்து கூப்பிட்டு பேசல, அதுக்காண்டி அவங்கள்ட்ட ஆசி வாங்கியாச்சு. வேற எல்லா விஷயங்களும் உயர்வா உன்னதமா நடந்துகிட்டு இருக்கு. அகத்திய பெருமான் வந்து எல்லா இடங்கள்லையும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. எல்லா இல் சபைகள்லையும் சச்சங்கம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப ஆவலா இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சீடர்கள் இடத்துல வந்து சச்சங்கம் நிகழப்போகுது. அந்த சகடையெல்லாம் நகர்ந்து சென்று அற்புதம் நிகழ்வதற்கு உண்டான ஆசையும் சொல்லிருங்க. திருச்சி, கோவில்பட்டி, தொடர்ந்து அங்க செங்கல்பட்டு, அதை தொடர்ந்து கோவை அப்படின்னு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமான நிகழ்வுகள் நடக்கும்னு தெரியுது. அதற்கும் போக்குவரத்துக்கு இப்போ எல்லா விஷயங்களும் சரியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்கும் ஆட்சி கொடுத்துங்க. நீர் நினைத்ததை போல் ஒவ்வொன்றாக தாமாகவே எது முன்பாக நடக்கப் பெற வேண்டுமோ அது முன்பாகவும், எது பின்பாக நடக்கப் பெற வேண்டுமோ அது பின்பாகவும், ஒன்றின் பின் ஒன்றாக உமது எண்ணம் போல் அனைத்தும் வெற்றி பயணங்களை நோக்கி புறப்படும் என்பதை உணர்த்தி, ஏதோ ஒரு நிலை முன்பாக உரைத்தோமே இது பின்பாக செல்கிறது, பின்பாக இருந்த நிலை முன்பாக வருகிறதே என்ற எவ்வித குழப்பமும் இன்றி அந்நிலைகள் நிகழப் பெறுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உமது சிந்தையிலே கண்மூடி நினைத்து பார்த்தால் அது உமக்கே தெரியும் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி, அனைத்தும் நன்றாக நிகழப் பெறுவதற்காகவும் அனைத்து நமது கிளை சபை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், அனைத்து கிளை சபை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒரு சிறு சச்சங்கங்களை அவ்வப்பொழுது ஆங்காங்கே நிகழ்த்த வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாக விஸ்வாமித்திரன் உரைத்து, பெரும் அளவிலே இல்லை என்றாலும் சிறு அளவிலேயே அனைத்து சிவசபை நிர்வாகிகளும் இதை நடத்தினால் அனைத்தும் நமது அங்குள்ள உள்ளூர் சீடர்களுக்கு அது பெரும் உதவியாக இருக்கும் என்பதற்காகவும், நமது சிவசபையை பற்றிய சந்தேகங்கள் அனைத்தும் அகன்று அவரவர்கள் ஆங்காங்கே அந்தந்த இடங்களிலே வரும் நிலையிலே அவரவர்களுக்குள்ள ஆன்மீக கேள்விகளையும் அவர் மன சஞ்சலங்கள் மனதிலே ஓடிய பல வருட எண்ணங்களையும் தெளிவு பெற உரைக்கும் அத்தருவாயிலே நமது சிவசபை மீது ஒரு நம்பிக்கையும் உருப்பெற்று நம் சிவசபையை நோக்கி வரும் சித்தர்கள் அனைவரும் பெருகி நிற்பார்கள் என்பதற்காகவும் இந்நிலைகளை செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டு, நீங்கள் நிகழ்த்தும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் வருங்காலங்களிலே அந்நிகழ்வுகளிலே விஸ்வாமித்திரனும் பெரும் அளவிலே முடிந்தவரை கலந்து கொள்வோம் என்ற ஊர்ஜிதத்தையும் அளித்து, 2 தினங்கள் இங்கு திருநூல் தாங்கும் சீடனின் நிலையால் அங்கு இல்லாத தருணத்திலும் ஒரு நாளாவது அங்கு வந்து அமர்வோம் வருங்காலங்களிலே என்பத ஊர்ஜிதத்தையும் அளித்து, வாழை சித்தருடன் அனைத்தும் சிறப்பாக நிகழும் என்பதை உணர்ந்திருந்த பொழுதும் அனைவரும் அவரை வணங்கி அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதையும் ஆசியாக அளித்து, பெருநூல் தாங்கும் சீடருக்கும் அங்கு அகத்தியப்பட்டில் இருந்து நூலின் வெளிப்பாட்டினை அனைவருக்கும் மழலை மொழியாக உதித்து கொண்டிருக்கும் அச்சீடனுக்கும், பல்லவதேயத்தில் திருநூல் தாங்கி அனைவருக்கும் எனது திருமொழிகளை போதனைகளாக ஊட்டிக் கொண்டிருக்கும் இச்சீடனுக்கும், மற்றும் அங்கு சிறு அசைவுகளாக சிவசபையின் வேலைகளை எடுத்து செய்யும் அனைத்து உயர்மட்ட சீடர்களுக்கும், நம்பி நிற்கும் அனைத்து பெரும் தேவாதி தேவ சீடர்களுக்கும். ஏன் இவ்வாறு உரைக்கிறேன் என்றால், நம்பி நின்றவர்களே தேவர்கள், அதனால் உரைக்கிறோம். தேவாதி தேவ சீடர்களுக்கும் நல் ஆசிகளை பகிர்ந்து அனைவரும் இச்சித்திரை
நாள் பிறப்பு முதல் அனைத்தும் நன்றாகவே நல்லவையாகவே எண்ணம் போலே நிகழும் என்பதையும் ஆசையாக அளித்து அமர்ந்திருக்கிறேன். விஸ்வாமித்திரன். புத்தாண்டு தினத்திலே அற்புதமாக வந்து அருள் பெருநூல் பெருமகா சிவசுத்த மகா நூல் வழியாக சிவசூட்சம நூல் வழியாக பல்லதேய பெரும் எல்லையிலே இருந்து அற்புத உரை நிகழ்த்தி ஆசி விரைத்து அமர்ந்த விஸ்வாமித்திர மகரிஷியை திருவடி பணிகிறோம், திருத்தாள் பணிகிறோம். உங்க திருவடியை பணிந்து நிற்கும். எல்லாரும் ஆசையை எதிர்பார்த்தாங்க, போட்டுவிட்டு அடுத்து தொடரா விஸ்வாமித்திர மகரிஷி ஆசி பல்லைய தேவ கிளைஞர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அவர் திருவடி பணிகிறோம், திருத்தாள் பணிகிறோம். உமது ஆசை போல் பல்லவதேய கிளை நூலிலிருந்து யாம்